ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் பொரியல் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக தேங்காய், தேவையான அளவு உப்பு, 3 முருங்கைக்காய், ஒரு ஃபுல் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீஃப், ஒரு தக்காளி. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூட கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபுல் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் ஜீரகம். இதை நம்ம குறப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இது கூட நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா முருங்கைக்காய் வெந்து வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.